ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவரையிலும் ஆழ்வாருடைய ஞானத்தின் வைபவத்தை பற்றி நம்பிள்ளை அருளிச் செய்தார். தத்துவத்ரயத்தையும் முழுமையாக அறிந்தவர் ஆழ்வார் ஒருவர்தான் என்றும், ஆழ்வாருடைய அருளிச் செயலை கொண்டுதான் இந்த லோகத்துக்கு உஜ்ஜீவனம், நாம் ஞானம் பெற வேண்டுமென்றால் திருவாய்மொழியை கொண்டுதான் ஞானம் பெற முடியும் என்பதையும் நம்பிள்ளை சாதித்தார். இனிமேல் ஞானியான ஆழ்வாரை மற்ற ஞானிகளோடு ஒப்பிட்டு காட்டுகிறார். ஆழ்வார் ஒருவர், அவர் ஒருவரே பல ஞானிகளுக்கு சமமானவர். பல ஞானிகளினுடைய படிகள், பிரகாரங்கள் ஆழ்வாரிடத்திலே உள்ளன என்று நம்பிள்ளை காட்டுகிறார். அதில் முதலிலே தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து ரிட்டராய் மேலே மேலே கொடுப்பாரை போல் அன்று என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவித்த விஷயம்தான் இது. வால்மீகியுடன் ஒப்பிடுகிறார். அசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யா யச்ச சேஷ்டிதம் தத் சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி என்று பிரம்மா அனுகிரகிக்கிறார் வால்மீகி பகவானுக்கு. எம்பெருமான் ஸ்ரீராமபிரானோ, தாயாரோ, லக்ஷ்மணனோ, தசரதனோ, இவர்கள் மற்றும் உண்டான கதாபாத்திரங்கள் மற்றும் உண்டானவர்கள், இவர்கள் என்ன செய்தாலும் அசிதம் பாஷிதம் செய்வ, அவர்கள் சிரித்தாலோ பேசினாலோ, கதிரியா எச்ச சேஷ்டிதம், அவர்களுடைய நடை, அதே போல என்ன செயலாக இருந்தாலும், என்ன சேஷ்டிதமாக இருந்தாலும், தத் சர்வம் தர்மவீரியேன யதாவத் சம்பிரபஷ்யதி, அவற்றையெல்லாம் உள்ளபடியாக நீ அறிவாய், கையிலங்கு நெல்லிக்கனி போலே உள்ளபடியாக நீ அறிவாய் என்று ஆசீர்வதிக்கிறார் பிரம்மாவானவர். ஆக இப்படி எம்பெருமானுடைய சரித்திரத்தை எல்லாம் முழுதுமாக கண்டவர் வால்மீகி. ஆழ்வாரும் அதே போலதான, ஆழ்வாரும் எம்பெருமானுடைய சரித்திரத்தை எல்லாம் முழுமையாக கண்டவர். ஆனால் வால்மீகியை காட்டிலும் ஆழ்வாருக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லுகிறார்கள் நம் ஆச்சாரியர்கள். ஆச்சாரிய ஹிருதயத்திலே தர்மவீரிய ஞானத்தாலே தெளிந்து ரிட்டராய் மேலே மேலே துடுப்பாரை போல் அன்றே அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 3 மாசம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இவர் இருக்கார் நம்மாழ்வார். இவர் வால்மீகியை போல கிடையாது. வால்மீகி பகவான் என்ன பண்ணார்? அவர் தர்ம வீரிய ஞானத்தாலே தன்னுடைய தர்மம், அதனுடைய தபஸினுடைய பயனாக அவருக்கு கிட்டினது ஞானம். அந்த ஞானத்தின் காரியமாக என்ன பண்ணாருன்னா, எம்பெருமானுடைய சரித்திரத்தை எல்லாம் தெளிந்து கற்றார். அதையெல்லாம் தெளிந்து அறிந்து அதன்படி ஸ்ரீராமாயணத்தை இயற்றினார் வால்மீகி. ஆழ்வார் என்ன பண்ணார்? அவர் வெறும் ஞானம் மட்டும் கிடையாது, அருளின பக்தியாலே. ஆழ்வாருக்கு பக்தி ரூபாவண்ண ஞானம். அந்த பக்தி இருந்ததுனால ஆழ்வாருக்கு என்னாச்சுன்னா, அருளின பக்தியாலே உள்கலங்கி சோகித்து 3 மாசம் மோகித்து வருந்தி ஏங்கி தாழ்ந்த சொற்களாலே. தாழ்ந்த சொற்கள் அப்படின்னா மிக மட்டமான சொற்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. தாழ்ந்தது அப்படின்னா அங்கே தாழ்ந்த சொற்களால் அங்கன் குருகும் சடகோப்னு 8ஆம் பத்திர ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாழ்ந்த சொற்கள்னா பிரபணமான சொற்கள். ஜலமானது என்ன பண்ணும்? அது பள்ளத்துல போய் தாழ்வும் இல்லையா? அது போல ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னா, ஜலம் போல இருக்கக்கூடிய சொற்கள்லாம் எம்பெருமானுடைய திருவடிகள்ல, எம்பெருமான் பகவத் விஷயத்துல தாழறது, அங்க பிரபணமாறுது, அதுல ஒரு உத்தேசியமாக அடையிறது அப்படின்ற தாத்பரியத்துல தாழ்ந்த சொற்கள் என்று திருவாய்மொழி ஆழ்வார் சாதிக்கிறார். இந்த தாழ்ந்த சொற்களாலே நூற்கிற இந்த நம்மாழ்வாரானவர் வால்மீகியை போல கிடையாது. இவர் பக்திமான், வெறும் ஞானவான் கிடையாது, இவர் பக்திமான் என்று வால்மீகியை காட்டிலும் ஏற்றத்தையும் ஆச்சாரியர்கள் அருளி செய்கிறார்கள். ஆக வால்மீகியினுடைய படிகள் ஆழ்வாரிடத்துல இருக்கு என்றும் சொல்லலாம். அடுத்தது லக்ஷ்மணனை ஒப்பிடுறார். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன்னா, பால்யாத் பிரவருத்தி சுஸ்னிக்தஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனஹ லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ பகிஃப் பிராண யுவாபரஹ. பால்யாத் பிரவருத்தி சுஸ்னிக்தஹ, பால்யமே தொடங்கி எம்பெருமான் திருவடிகள் அப்படி ஒரு பிராவண்யம், அப்படி ஒரு ஆசை எம்பெருமான் திருவடிகளிலே. எப்படின்னா, ஒரே தொட்டில்ல இட்டாதான் 2 குழந்தைகளும் தூங்குமா. தனித்தனியா தொட்டில் இட்டா தூங்கவே தூங்காதான். அந்த அளவுக்கு 2 பேருக்கும் ஒரு
ஒரு சம்பந்தம் உண்டு. எப்போ பால்யாத் பிரகிருதி என்று பால்யமே தொடங்கி தேனவினா ந லபதே சுத்த லபதே புருஷோத்தமஹா நித்ராம் ந லபதே புருஷோத்தமஹா என்றும் ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். புருஷோத்தமன் எம்பெருமான் அந்த இளைய பெருமாளை விட்டு நிதிரையை அடைய மாட்டான். ஒரே தொட்டில படிக்க வச்சாதான் அவர்கள் எல்லாம் நிதிரையை அடைவார்கள் என்று இப்படி பாலியம் தொடங்கிய எம்பெருமான் திருவடிகள்ல லக்ஷ்மணனுக்கு பிராவண்யம். ஆழ்வாருக்கு அரியா காலத்துள்ளே அடிமைக்கண் அன்பு செய்வித்து என்று தாமே தெரிவிக்கிறார். அரியா காலத்துள்ளே ஞானம் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த காலத்துல அடிமைக்கண் அன்பு செய்வித்து கைங்கரியத்துல ருச்சியை பிறப்பித்தான் எம்பெருமான். யாருக்காவது ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தைக்கு கைங்கரியத்துல அப்படி ஒரு ருச்சி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆழ்வாராகிற குழந்தைக்கு 2 வயசு நம்ம புரியறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ரெண்டாவது நாள் என்ன? பிறக்கும் பொழுதே ஆழ்வார் மயர்வர மதிரான அருள பெற்றவராக தான் பிறந்தார். ஆகையினால ஒரு பெரிய ஞானத்தோட பிறந்த மிக ஞான சிறு குழவின்னு சொல்லலாம் இல்லையா ஆழ்வார. ஆகையினால அவ்வளவு சிறு பிராயத்திலிருந்து எப்படி லக்ஷ்மணனுக்கு சிறு பிராயத்திலிருந்து ராமபிரான் திருவடிகள்ல பிராவண்யமோ அதே போல ஆழ்வாருக்கு எம்பெருமான் திருவடிகள்ல பிராவண்யம். திருவருத்தத்தில் தெரிவிக்கிறார். முலையோ முழுமுற்றும் போந்திலா மொய்போம் குடல் குறிய கலையோ வரை இல்லை நாவோ குடரும் கடல் மண்ணெல்லாம் இளையோவென மிளிரும் கனிவள் வரமே பெருமான் மலையோ திருவேங்கடம் என்று கற்கின்ற வாசகமே. இந்த பராங்ஷ நாயகி எப்படி இருக்கானா சின்ன குழந்தை. எப்படி தெரியறதுன்னா முலையோ முழுமுற்றும் போந்தில இந்த மார்பகங்கள் எழவே இல்லை. சின்ன குழந்தை தானே. ஆக பெண்ணா இருந்தா கூட மார்பகங்கள் எழாது. சின்ன குழந்தை அப்படின்றது தெரியறது. அதே போல முலையோ முழுமுற்றும் போந்திலா மொய்போம் குடல் குறிய அவளுடைய குடலானது குறுகி இருக்கு. அதை பிடிச்சு பின்னி கட்ட முடியல. அவ்வளவு சின்னதான ஒரு பிராயமாக இருக்கு. கலையோ அறை இல்லை. அறையில நிக்க மாட்டேங்கிறது. வஸ்திரம் இடுப்புல நிக்க மாட்டேங்கிறது. நாவோ குடரும். அவருடைய பேச்சு மடல பேச்சா இருக்கு. ஸ்பஷ்டமாகவே இல்லை. இந்த சின்ன பிராயத்திலும் கூட ஆனா என்ன பண்றானா பெருமான் மலையோ திருவேங்கடம் அப்படின்னு சொல்றான். எம்பெருமான் இருக்கக்கூடிய சுவாமி இருக்கக்கூடிய மலை என்னன்னா திருவேங்கடம் அப்படின்றது அதை மட்டும் சரியா சொல்லிடுறா என்று சிறு பிராயத்திலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பக்தி ரூபா பண்ண ஞானமானது ஆழ்வார் தாமே அருளி செய்கிறார் என்று இது ஒரு சாமியம். லக்ஷ்மணனுடன் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய ஒரு சாமியம். அதே லக்ஷ்மணன் வளர்ந்த பிறகு ராமன் காட்டுக்கு போக வேண்டும் அப்படின்ற நிலை வந்த பிறகு அப்ப சொல்றான் ராமனிடத்துல பிரார்த்திக்கிறான் என்னையும் நீ அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு. ராமன் நில் அப்படின்னு சொல்றான். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை இது நச்சஹீனா துவயா சீதா நச்சாகம் அபி ராகவ முகூர்த்தம் அபி ஜீவாவா ஜலான் மத்யா விபோத்ருதவு. நச்சஹீனா துவயா சீதா உன்னை விட்டு தாயார் பிரிஞ்சிருக்க மாட்டான். நச்சாகம் அபி ராகவ நானும் உன்னை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டேன். முகூர்த்தம் அபி ஜீவாவகா ஒரு முகூர்த்த காலம் கூட நாங்கள் வாழ மாட்டோம். ஜலாத்து மத்யோ விபோத்ருதவு எப்படி ஜலத்திலிருந்து 2 மத்யங்கள் வெளியேற்றப்பட்டால் அது ஒரு முகூர்த்த காலம் ஜீவிக்காதோ அதே போல் நாங்களும் உன்னை விட்டு ஜீவிக்க மாட்டோம் என்று லக்ஷ்மணன் சொல்றான். அதேனா முகூர்த்தம்னு சொல்லணுமான அந்த மீனானது வெள்ளை எடுத்தாச்சு. சரி உதாரணம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். ராமபிரானை விட்டு முகூர்த்த காலம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியா? ஒரு க்ஷண காலம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது சரியா? இதுக்கு முகூர்த்த காலம்னு இழுக்கணும் அந்த காலத்தை என்றால் அதுக்கு ஒரு தாற்பயம் இருக்கு. அந்த திருஷ்டாந்தத்தை பார்த்தோமே என்றால் மத்யம் அந்த மீன் இருக்கு இல்லையா அந்த ஜலத்திலேருந்து வெள்ள தூக்கி போட்டார்கள் என்றால் அது கொஞ்ச நேரம் துடிக்கும். எது வரையிலும் துடிக்கும் அப்படின்னா அதனுடைய உடம்புல அந்த நீர் நசை அரும் வரையில அது ஆர்திரத்தை அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வெட்னஸ் இருக்கு இல்லையா அது அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் மீனானது துடிச்சுட்டே இருக்கும். அது கொஞ்சம் மூச்சு விட முடியும். நான் உடம்பு வழியா தானே அது மூச்சு அந்த மாதிரிலாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா. இப்போ கொஞ்சம் உடம்புல அந்த ஆர்திரத்தை இருக்க வரையிலும் அது துடிச்சுட்டே இருக்கும். அது போன அப்புறம் அதுவும் இறந்துடும். அதே போல இப்ப என்ன இருக்குன்னா ராமபிரானே நீ காட்டுக்கு என்னை பார்த்து என்ன சொல்ற நீ காட்டுக்கு வராத நில் அப்படின்னு சொல்லியிருக்க. இது உன்னுடைய வாயிலேந்து வந்த சொல். அதுவே என்ன சுடுகின்றது. அந்த மீனை வெள்ளெடுத்தா போல என்ன எரிக்கின்றது. இது உண்மையாவே நீ மனசுல பட்டுதான் சொல்லியிருக்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா என்னுடைய உயிரே போயிடும் அப்படின்ற தாத்பரியத்துல சொல்றான் இங்க லக்ஷ்மணன். முகூர்த்த காலம் தான் வாழ்வோம். அந்த முகூர்த்த காலத்துக்குள்ள தெரிஞ்சு போயிருச்சு உன்னுடைய திருவுள்ளத்திலும் இதேதான் அப்படின்னா போயிடுச்சு எங்களுடைய உயிர் என்று உன்னை விட்டு எங்களுக்கு வாழ்வு கிடையாது அப்படின்னு லக்ஷ்மணன் ராமனை விட்டு வாழ்வில்லாமையே சொன்னான். ஆழ்வாருடைய நிலையும் இதேதான். உண்மையா எல்லாருடைய நிலையும் இதேதான் இருக்கணும். நான்முகன் திருவந்தாதியில ஆழ்வார் திருமேசை ஆழ்வார் காட்டுறார். புகைக்கு மேல் எத்தேவர் வாழாட்டும் அதாவது அகைப்பில் மனுஷரை 6 சமயம் புகைத்தான் பொறுகடல் நீர்வண்ணன் புகைக்கு மேல் எத்தேவர் வாழாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போதொழியும் அழைப்பு. அகைப்பில் மனுஷரை அகைப்புனா ஒரு மதிப்பு.
மதிப்பே இல்லாத மனுஷர்கள் அகைப்பில் மனுஷரை 6 சமயம் புகைத்தான். மத்தங்கள் இருக்கு இல்லையா, 6 தரிசனங்கள் இருக்கு, எல்லாம் தவறான தரிசனங்கள். அதெல்லாம் காட்டி பெருமான் என்ன பண்ற அப்படின்னா, மாட்டாத பல சமய மதி கொடுத்தாய் அப்படின்னு திருவாய்மொழியில் ஆழ்வார் சாதிக்கிறார். பல சமயங்கள்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்க. ஏற்கனவே சந்தேகங்கள் அதிகம் எங்களுக்கு, இந்த மாதிரி தப்பான தரிசனங்கள்லாம் ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த மாதிரி நீ மதி கெடுக்கிறாய் அப்படின்னு, எங்களுடைய மதியை நீ கெடுக்கிறாய் அப்படின்னு ஆழ்வார் எம்பெருமான் திருவடிகளை விண்ணப்பிக்கிறார். மாட்டாத மல சமய மதி கொடுத்தாய், மலர்த்துடால் நாம் மாட்டே நீ மனம் வைத்தாய், மானியாலும் வருந்தாது என்று எங்களுடைய மதியெல்லாம் நீ எம்பெருமானை நீ இந்த மாதிரி அபகரிக்கிறாய் என்று ஆழ்வார் சாதித்தார். அதே கணக்குல இங்க அகைப்பில் மனுஷரை 6 சமயம் புகைத்தான். 6 சமயங்களை காட்டி புகைக்கிறானா. புகைக்கிறதுனா என்ன? பஸ்மமாக்குறது, புகையாக்குறது, அதான் நாசம் பண்றது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் ஏன் பண்ணுவான் எம்பெருமான் அப்படின்னா, அந்தந்த கர்மத்துக்கு சேர, இவர்களுடைய கர்மத்துக்கு சேர எம்பெருமான் ஓடி ஓடி பல பிறப்பையும் பிறந்து மற்ற தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழி ஏறி கண்டீர் கூடி வானவரையத்தன் என்ற திருக்குறள் ஆற்ற வல்லவன் மாயம் கண்டீர். அவனுடைய மாயம் இதுதான். அவனுடைய கர்மத்துக்கு சேர அவன் மாதிரிதான் பண்ணுவான். நீங்க என்ன பண்ணணும்னா, அது அறிந்து ஓடுமீனு நீங்க அவன் திருவடிகளை நோக்கி ஓடுறது அது உங்க கையில இருக்கு. நீங்க கர்மத்தின் வழியா நீங்க போய் அங்க மாட்டிக்கலாம், இல்ல எம்பெருமானுடைய கிருப்பையும் இருக்கு, அதை போய் நீங்க நாடலாம், உங்க கையில தானே இருக்கு அப்படின்னு ஆழ்வார்கள் சரியாக சொல்லி விட்டுடுவார்கள். ஆகா அகைப்பில் மனுஷரை 6 சமயம் புகைத்தான் ஒரு கடல் நீர் வண்ணன். இப்படி பொறுகின்ற கடல், அலையெறுகின்ற கடல் இருக்கு இல்லையா, அந்த நிறத்தை உண்டாக கொண்ட எம்பெருமான் ஒரு கடல் நீர்வண்ணன் புகைக்கு மேல் அவன் உபேட்சிக்கும் அளவில், வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவில் என்ன ஆகும், இந்த லோகமே என்ன ஆகும்னா எம்பெருமானுடைய நினைவு வேண்டாம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உகைக்கு மேல் எத்தவர் வாலாட்டும். பெரிய தேவதைகளா இருக்கலாம், அவர்களுடைய வாலாட்டு, நம்ம லோகத்துல சொல்றோம் இல்லையா ரொம்ப வாலாட்டார் அப்படின்னு, இது ஆழ்வாரே சொல்றார். வாலாட்டுதல் அப்படின்னா ஒரு கர்வம் கடுப்பு இருந்தாதான் வாலாட்டும் போல இருக்கு நாய்கள்லாம். அதுதான் இங்க வாலாட்டுறதுன்னு நம்ம லோகத்துல என்ன மீனிங்ல இதை சொல்றோமோ அதே அர்த்தம் தான் இங்க. ரொம்ப வாலாட்டுறார் அப்படின்னா ரொம்ப கர்வம், அவருக்கு ரொம்ப கர்விக்கிறார் அப்படின்ற அர்த்தத்துல வாலாட்டு. எத்தேவர் வாலாட்டும் எவ்வாறு செய்கையும், அந்த தேவதைகளுடைய செய்கை என்ன, நம்மளுடைய செய்கை என்ன, அவர்களுடைய அழைப்பு. எத்தேவர் வாலாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போது ஒழியும் அழைப்பு. இந்திர ஆகச்ச ஹரிவ ஆகச்ச அப்படின்னு தேவதைகளை அழைக்கணும். யாகம் பண்ணும்போது ஹவிச கொடுக்கறதுக்கு தேவதைகளை அழைக்கணும். எல்லாமே ஒழியும் எம்பெருமான் ஏன்னா எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் இந்த லோகம் எல்லாமே ஓடின்னு இருக்கு. எம்பெருமான் வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எம்பெருமானை விட்டு லோகத்துல ஒண்ணுமே இருக்காது. இதுதான் உண்மையான நிலை. ஆனா இதை யார் தான் புரிஞ்சுட்டு இருக்கோம்? நாம புரிஞ்சுக்காத பொழுதிலும் எம்பெருமான் என்ன பண்றான்னா உள்ள இருந்து எல்லாத்தையும் செலுத்திட்டு தான் இருக்கான். ஆனா ஆழ்வார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா இந்த நிலைய உண்மையாக புரிந்து கொண்டவர்கள். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நின்னலால் இளையன் கான் அப்படின்னு ஆழ்வாரானவர் திருவாய்மொழியில சாதிக்கிறார். எம்பெருமானே முன்னல் யாழ் பயில் நூல் நரம்பின் முதிர் சுவையே, பண்ணலார் பயிலும் பரணே பவித்திரனே கண்ணலே அமுதே கார்முகிலே என் கண்ணா நின்னலால் இளையன் கான். இப்படி பரம போக்கியமா கண்ணலாகவும் பாலாகவும் அமுதமாகவும் பரம போக்கியமா நீ இருக்கையே, உன்னை விட்டு நான் ஒரு க்ஷணமும் பிரிய மாட்டேன் என்று இந்த நிலையை அறிந்து ஆழ்வார். அவனை விட்டு ஒண்ணுமே இருக்காது, அவன் பரம போகியமாவும் இருக்கான், எல்லாம் தெரிந்த ஆழ்வார் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னார். எதை போல லக்ஷ்மணன் சொன்னான் இல்லையா, நஜஹீனா தொயா சீதா நஜாகம் அப்படி ராகவ முகூர்த்தம் அப்படி ஜீவாவகா ஜலான் மத்ஸ்யாவியோ திருத்தோ அப்படின்னு சொன்னான் இல்லையா, உன்னை விட்டு மீனை போல, ஜலத்தை விட்ட மீனை போல உன்னை விட்டு நாங்க பிரிய மாட்டோம், இறந்து போயிடுவோம் அப்படின்னு தாற்பயத்தோட சொன்னான் இல்லையா. அதேதான் ஆழ்வார் சாதிக்கிறார். நின்னலால் இளையன் கான், உன்னை விட்டு நான் இருக்க முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். இதே லக்ஷ்மணன் அடுத்தது வனத்துக்கு போறான். அப்ப போகும்போது மறுபடியும் சொல்றான் ராமனை பார்த்து, தேவலோகாக்கிரமணம் நாமரத்தம் அகம் விருணே ஐஸ்வர்யம் வாபி லோகானா காமையே நத்வயாவினா. தேவலோகாக்கிரமணம், தேவலோகம் என்றது ஸ்ரீவைகுண்டம். தேவர்கள்னா யாரு? விண்ணவர், விண்ணாட்டவர், வானவர் நாடு என்று ஸ்ரீவைகுண்டத்துக்கு பெயர் கொடுக்கிறார் ஆழ்வார். வானவர் நாடு அப்படின்றார். வானவர்களுடைய நாடு, வானவர்கள் தேவர்கள் நித்தியசூரிகள், அவர்களுடைய லோகம் ஸ்ரீவைகுண்டம். தேவலோகாக்கிரமணம், அந்த லோகத்தை போய் சேரடுது, ஆக்கிரமணம் அவங்க போய் சேரடுது இருக்கு இல்லையா, அது எனக்கு வேண்டாம் அப்படின்றா லக்ஷ்மணன். தேவலோகாக்கிரமணம் நாமரத்துவம் அகம் விருணே, நான் அமரத்துவத்தையும் நான் ஆசைப்படவில்லை. அமரத்துவம் அப்படின்னா சாகாத தன்மை. இங்க கைவல்ய மோட்சம் அது குறிப்பிடப்படுறது. அமரனாக நான் ஆகணும்னு விரும்பல. ஏன்னா ஜராமரண மோக்ஷாய மாமாஸ்ருதி எதந்தியே அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்றான். இந்த கைவல்யார்த்தி என்ன பண்றான், இந்த உடம்பு கூட இருந்தா ஜரா மரணமோ இதெல்லாம் வருது. அதனால இந்த மரணத்திலிருந்து விடுபடணும், இந்த பிறவி சுடலிலிருந்து விடுபடணும் அப்படின்னு தான் கைவல்யார்த்தி ஆசைப்படுறான். அதுதான் இங்க அமரத்துவம், அமரனான தன்மை அப்படின்றது இங்க சொல்லப்படுறது கைவல்யத்தை.
இந்த மரணம் கூடாது அப்படின்ற நிலை, அதுவும் எனக்கு வேண்டாம். அமரத்துவம் அகம்னு ஐஸ்வர்யம் வாபி லோகானா, பல லோகங்கள் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம், நான் ஐஸ்வர்யத்தையும் நான் விரும்பல. இதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும் கிடைக்காம போனா முக்கியம் என்ன அப்படின்னா, காமையே நத்வயா வினா, ஒன்னை விட்டு எனக்கு எந்த பலனுமே வேண்டாம். எனக்கு பலன் உத்தேசமே கிடையாது, அது எனக்கு உத்தேசமே கிடையாது. நீ கூட இருக்கியா இல்லையா அவ்வளவுதான். இப்போ உன்னுடைய திருவுள்ளம் இருந்துதான் எனக்கு ஐஸ்வர்யமா இருக்கட்டும், எனக்கு கைவல்யமா உன்னுடைய திருவுள்ளமா இருக்கட்டும், உன்னுடைய திருவுள்ளமா மோட்சம் எனக்கு இருக்கட்டும். என்ன புருஷார்த்தம்ன்றது எனக்கு முக்கியம் இல்ல. உனக்கு அபிமதமா, உனக்கு வேண்டியதா லக்ஷ்மணா, நீ போய் கைவல்யார்த்தி ஆயிடு, நீ போய் கைவல்யத்தை அடை அப்படின்னா சரி அப்படின்னு இந்த பாரதந்திரியம் இருக்கு இல்லையா, அது நீங்க தெரிவிக்கிறான் லக்ஷ்மணன். நத்வயா வினா, உன்னை விட்டு எனக்கு அந்த புருஷார்த்தங்கள்லாம் வேண்டாம். அப்ப தாத்பரியம் என்னன்னா, நீ கொடுத்தா சரி அப்படின்னு அர்த்தம். உனக்காக என்னவோ அதுதான் எனக்கு புருஷார்த்தம். இது ஆழ்வார் தெரிவிக்கலையா, திருவாசிரியத்துல தெரிவிக்கிறார். திருவோடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு பேர் நல்வீடு பெரினும் கொள்வதெண்ணுமோ தெள்ளியோர் குறிப்பே. தெள்ளியோர், தெளிந்த அறிவு பெற்றவர்கள், அவர்களுடைய குறிப்புல அவர்களுடைய இதுல எண்ணத்துல இதெல்லாம் புகுருமா, அவர்கள் என்ன நினைக்க மாட்டார்கள் அப்படின்னா, திருவோடு மருவிய இயற்கை, திருனா செல்வம், ஸ்ரீ அப்படின்னா செல்வம் தானே, திருவோடு மருவிய இயற்கை, இவர்களுடைய சுவாவமே எப்படின்னா செல்வத்துடன் கூடியவர்கள், செல்வந்தர்கள் அப்படின்றதுதான் இவர்களுடைய சுவாவம். அப்படின்ற அந்த தன்மையும் வேண்டாம். திருவோடு மருவிய இயற்கை வேண்டாம். மாயா பெருவிரல், மாயாத நித்தியமான, மாயுதல்னா என்ன, அழிதல், மாயா அழியாத நித்தியமான மாயா பெருவிரல், பெரிய ஒரு பலத்தை பெற்றது என்ன அப்படின்னா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் சிறந்த இன்பம் கைவல்யம் அப்படின்ற இன்பம், ஆத்மானுபவம், அதுவும் அழியாதது. மாயா பெருவிரல் அப்படின்றது ஆத்மானுபவம். அதே போல உலகம் மூன்றினோடு, மூன்று லோகத்தையும் ஆளக்கூடிய இந்திர பதவி, அந்த ஐஹலௌகிக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவார்கள், பாரலௌகிக ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த லோகத்தினுடைய செல்வமும் எனக்கு வேண்டாம், பாரலௌகிகமான செல்வமும் எனக்கு வேண்டாம். தெள்ளியோர் குறிப்பு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது மாயா பெருவிரல் மூன்றினோடு நல்வீடு பெறினும், அத்தோடு நில்லாமல் நல்வீடு, விலட்சணமான மோட்சம் இருக்கு இல்லையா ஸ்ரீவைகுண்டம், அதுவும் வேண்டாம் என்றுதான் தெள்ளியோர்களுடைய எண்ணமானது இருக்கும். அவர்கள் இந்த பலன்களெல்லாம் கொள்ள மாட்டார்கள். எப்பொழுதுனா எனக்காக அப்படின்ற எண்ணம் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் இந்த பலனாகவே தோணாது. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மாபாத பருப்பு தலை சேர்த்து ஒல்லை, உன்னுடைய திருப்பாத கமலங்களை என்னுடைய தலையிலே ஒல்லை சீக்கிரமாக சேர்க்க வேண்டும், எனக்கு அதுதான் வேணுமே ஒழிய உன்னுடைய திருவுள்ளத்தினுடைய உகப்பு அப்படின்றது எனக்கு முக்கியமே ஒழிய எம்மா வீட்டு திறமும் செப்பம். இந்த எம்மா வீடுன்னு பெரிய விலட்சணமான ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற மோட்சம் இருக்கே, அதை பத்தி நீ பேசவே வேண்டாம், எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எனக்குடைய திருவடிகள் அதனுடைய உன்னுடைய உகப்பு அப்படின்றது எனக்கு முக்கியமே ஒழிய எனக்குன்னு தனியா பலன் கிடையாது அப்படின்றத லக்ஷ்மணன் சொன்னா, அதே போலதான் ஆழ்வாரும் சொல்றார் என்று இது ஒரு சாமியம் லக்ஷ்மணனுக்கும் ஆழ்வாருக்கும். லக்ஷ்மணன் எல்லாமே காட்டுக்கு வந்தாச்சு, சுமந்திரன் தேரோட்டி பின்பு தொடர்ந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் சுமந்திரனை மறுபடியும் நாட்டுக்கே அனுப்பிவிட்டான் ராமபிரான். நாட்டுக்கு போன சுமந்திரன் நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சில செய்திகள்லாம் சொல்லி அனுப்புறான் ராமன். கௌசல்யா தாயாரிடத்துல செய்திகள் சொல்லி அனுப்புறது, பரத நடத்துல நீ வந்து கோபிச்சுக்காத, கைகேயை கோபிச்சுக்காத அப்படின்னு சில செய்திகள்லாம் சொல்லி அனுப்புறான். லக்ஷ்மணனும் சிலது சொல்லி அனுப்புறான். சுமந்திரன் அது எல்லாத்தையும் வந்து தசரதன் இடத்துல சொல்றான். லக்ஷ்மணன் என்ன சொன்னான்னா, பிதிருத்வம் நோபலக்ஷயே அகம் தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவா அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிட்டு வரான். புத்தி ராகவாத் கிருத்தம் இதம் அப்படின்னு தசரதற்கு வந்து புத்தி மங்கி போச்சு. அதனாலதான் இந்த மாதிரி ராமனை வந்து காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான். சங்கரோஷம் ஜனயிஷ்யத்தை, எனக்கு இப்போ கூட வந்து ஒரு கோபத்தை தான் மேற்கொண்டு விளைவிக்கும், என்னுடைய கோபம் மட்டும் கிடையாது. கதம் அனுரஜேத சர்வலோகா அனேன கர்மனா, இப்படி ஒரு கர்மத்தை பண்ணி வச்சிருக்கான் இந்த தசரதன். இவனிடத்துல எந்த ஜனத்துக்கு தான் ஒரு பிரீத்தி வரும்? ராமனை போய் ராமசே விவாசனம், ராமனுடைய ஒரு வெளியேற்றம் இருக்கே, நாட்டுக்கு அனுப்பிச்சுட்டானே, இந்த செயலை பண்ண இந்த தசரதன் இடத்துல யாருக்குதான் பிரீத்தி வரும் அப்படின்னு சொல்ற நடுவிலே என்ன சொன்னான் அப்படின்னா, அகம் தாவன் மகாராஜே பிதிருத்வம் நோபலக்ஷயே, நான் தசரதனை மகாராஜாவான தசரதனை நான் பிதா என்றே நினைக்கவில்லை. பிராதா பரதாஜ பந்துஷ்ச எல்லாமே எனக்கு ராகவன் தான், பாரதா பர்தாஜ பந்துஷ்ச மம ராகவா என்ற எல்லா விதமான உறவும் எனக்கு எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் தான் அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னான்னா, இதையதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவார் அப்படின்னு.
சேலை கண்ணியர், அதாவது நல்ல சிறந்த கண்களை உடைய ஸ்திரீகள், அதாவது தன்னுடைய பெண்டிர்கள், சேலை கண்ணியர். அதே போல பெருஞ்செல்வம், அதிகமான செல்வம். குறைஞ்ச செல்வம் இருந்தா கூட ஆசை வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம், அப்படி கிடையாது. பெருஞ்செல்வம், அதிகமான செல்வம். அதே போல நன்மக்கள், நல்ல புத்திரர்கள், நல்ல பிள்ளைகள். கெட்ட பிள்ளைகளா இருந்தா கூட ஆசை போயிடும், அப்படி கிடையாது, நல்ல புத்திரர்கள் தான். அதே போல மேலா தாய் தந்தையும்னு தனக்கு உபகாரம் பண்ணக்கூடிய தாய் தந்தை எல்லாமே இருக்கட்டும். ஆனா இவர்கள் எல்லாமே சோபாதிக பந்துக்கள், காரணத்தை பற்றி வந்த பந்துக்கள். நிருபாதிக பந்து எம்பெருமான் தான். ஆகையினால இந்த பந்துக்கள் எல்லாம் விடுத்து அந்த தன்மைகள் எல்லாம் எம்பெருமானிடத்திலே தான், எனக்கு எல்லாமே அவரே இனி ஆவார் என்று எல்லாவித பந்துவாக எம்பெருமானையை கொள்ளுகிறார். எப்படி லக்ஷ்மணன் கொண்டானோ அதே போல ஆழ்வார் எம்பெருமானையை கொள்ளுகிறார். அதே போல லக்ஷ்மணன் ராமபிரானிடத்துல சொல்றான், பவாம்சு சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுபதஸ்சதே. எம்பெருமானே, நீ தாயாரோட கழிப்பாய். கிரிசானுஷு, மலையினுடைய தாழ்வரைகளிலே நீ தாயாருடன் கழிப்பாய். அப்பொழுது என்ன நிலையானாலும் உனக்கு இருக்கட்டும். ஜாகிரதா சுபதா, நீ விழித்து கொண்டவனாக இருப்பாய். உனக்கு கழிப்பு போய் உனக்கு கொஞ்சம் உறக்கம் வரும். என்ன நிலை உனக்கு கழிப்பு உறக்கம் அப்படின்னா நிலை மாறலாம், ஆனா எனக்கெல்லாம் மாறவே மாறாது. அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு எல்லா வித தொண்டுகளையும் எல்லா காலத்திலையும் உனக்கு பண்ணி கொண்டிருப்பேன் என்று சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித கைங்கரியம் நான் பண்ண போறேன் அப்படின்னு லக்ஷ்மணனுடைய ஒரு பாரிப்பு. இதுதான ஆழ்வார் சொன்னார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு பாரிச்சார். ஒழிவில் காலமெல்லாம் ஆழ்வார் மேற்கொண்டு வரக்கூடிய காலத்துக்கு அது மட்டும் வச்சுக்கல ஆழ்வார். ஒழிவில் காலம் எல்லாம்னு இறந்த காலத்தை கூட சேர்த்து பாரிக்கிறார் அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் ஒரு அர்த்தத்தை காட்டுவார்கள். அப்படி ஒரு பாரிப்பு இருக்கு அப்படின்னு. உடனாய் மண்ணின்னு ஒரு க்ஷணம் விட்டு பிரியக்கூடாது, எல்லா அவஸ்தைகளிலும் கைங்கரியம் பண்ணணும் என்று சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தை கைங்கரியங்கள் லக்ஷ்மணன் எப்படி ஆசைப்பட்டானோ அதே போல ஆழ்வாரானவர் ஆசைப்பட்டார் என்று இப்படி லக்ஷ்மணனுடன் சாமியம். மேற்கொண்டு ஒரு சாமியத்தை ஆச்சாரியர்கள் எல்லாம் தெரிவிப்பார்கள். குணகிருத தாசியம் என்று ஒரு சாமியம் உண்டு. அதாவது ஆழ்வார் எம்பெருமான் திறத்திலே கைங்கரியம் பண்ணுகிறார், தாசியம் பண்ணுகிறார். இந்த தாசியமானது சூரூப கிருத்தம் என்று ஒரு தன்மையானது உண்டு. ஏன் நம்ம எம்பெருமான கைங்கரியம் பண்றோம் அப்படின்னா நம்முடைய தன்மையதான ஜீவாத்மாவானவன் அவன் எம்பெருமானாலேயே தரிக்கப்படுகின்றான், காக்கப்படுகின்றான். அவனுடைய அடிப்படை தன்மையை எம்பெருமானை அண்டை கொண்டுதான் இருக்கு. அப்படின்னா இப்ப இவன் என்ன பண்ணணும், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு பண்றது அப்படின்றது தானே என்னுடைய சுரூபமே. இதுதான் சுரூப கிருத தாசியம். அதே போல குணகிருத தாசியம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதான் சரிதான், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்யறது அப்படின்றது என்னுடைய சொரூபம். ஆனா அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்யறதுன்னா ஐயோ கடனை அடவே அப்படின்ற மாதிரி இருக்குமானா அப்படி கிடையாது. இது குணகிருத்தமாகவும் இருக்கும். அந்த எம்பெருமானானவன் அபரிமித கல்யாண குணங்களுடன் கூடினவனாக இருக்கிறதுனால இந்த லோகத்திலேயே பார்க்கலாம் இல்லையா, ரொம்ப குணியாக ஒருத்தர் இருந்தார்னா, ரொம்ப குணசாலியாக ஒருத்தர் இருந்தார்னா அவரிடத்துல லோகத்து எல்லாத்துக்குமே ஒரு பிரீத்தி இருக்கும். அதனால அவர் கேட்காது போனா கூட எல்லாரும் ஏதாவது பண்ணிட்டு பணிவிடைகள் பண்றது போறது அப்படின்றதுலாம் இருக்கும். இதுதான் குணகிருத்த தாசியம். இது பகவத் விஷயத்திலையும் இருக்கு. ஏன்னா பகவான் அப்படி ஒரு குணசாலியா இருக்கிறதுனால குணகிருத்த தாசியம் அப்படின்றதும் ஆழ்வார்களுக்கு உண்டு. லக்ஷ்மணனும் தெரிவிக்கலாம். பம்பா தீரத்துல ஹனுமானத்துல சொல்லக்கூடிய வசனம் இது, அகமஸ்ய அவரோ பிராதா குணேர்தாசியம் உபாகதா. நீ யாரு அப்படின்னு கேட்டுட்டு வரும்பொழுது அப்போ ஹனுமான் இடத்துல தெரிவிக்கிறான் லக்ஷ்மணன் இந்த மாதிரி எம்பெருமானுடைய தம்பினா அப்படின்னு அவர் நினைச்சுப்பார். நான் தம்பியாக இருக்கிறதுனால அவர் பின் தொடர்ந்து வந்தேன் அப்படின்னு அவர் நினைச்சுப்பார். ஆனா உண்மை என்னன்னா குணேர்தாசியம் உபாகதா, அவருடைய குணத்துக்கு தோற்று அவர் பின் தொடர்ந்து வந்து நான் அடிமை செய்கிறேன் என்று இந்த குணகிருத தாசியம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை இளைய பெருமாளும் காட்டினார். அதே போல ஆரம்பத்திலே ஆழ்வார் என்ன பண்ணார், உயர்வர உயர் நலமுடையவன் எவன் அவன் தொழுதழி என் மன்னனே, அவனுடைய திருவடிகளை தொழுதழி என்று உயர்வர உயர் நலம், அபரிமிதமான ஆனந்த குணம் என்ன, மற்றும் உண்டான குணங்கள் என்ன, இதெல்லாம் கொண்டிருந்த எம்பெருமான் அவனுடைய திருவடியை தொழுதழு அப்படின்னு குணகிருத்த தாசியத்தை ஆரம்பத்திலே வெளியிட்டார் ஆழ்வார் என்று இப்படி லக்ஷ்மணனுடன் சாமியங்களை ஆச்சாரியர்கள் எல்லாம் காட்டுகிறார்கள். அர்ஜுனன் இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு குணமானது அதுவும் ஆழ்வார் இடத்திலே காண கிடைக்கின்றது. அர்ஜுனன் என்ன பண்ணான் அப்படின்னா எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய விபூதி, அவனுடைய குணம் இதெல்லாம் கேட்டான் பகவத்கீதையில. கேட்டுட்டு சொல்றான், மறுபடியும் எனக்கு மறுபடியும் சொல்றேன் அப்படின்னு. பூயகதைய திருப்திரிஹி சுண்ணத்தோ நாஸ்தி மே மே மிருத்தம் என்று பூயகதைய திருப்திரிஹி சுண்ணத்தோ நாஸ்தி மே மிருத்தம். மறுபடியும் பூயகா கதைய மறுபடியும் சொல்லு கண்ணா, உன்னுடைய குணங்கள் விபூதி இதை பத்தெல்லாம் மறுபடியும் சொல்லு. சுண்ணதா மே நாஸ்தி அமிர்தம், இதனுடைய அமிர்தம் இது எனக்கு அமிர்தம் போல இருக்கு இல்லையா,
கதம் திருப்திகி, எனக்கு எப்படி திருப்தி ஏற்படும்? அமிர்தத்தை பருகணும் பருகணும் அப்படின்னு மேல மேல ஆசைதானே இருக்கும். ஆகையினால ஸ்ருணுதகாமே நாஸ்தி திருப்திகி, எனக்கு கேட்கின்ற எனக்கு திருப்தியே பிறக்கல. அமிர்தமயமான உன்னுடைய இந்த கதைகள் எல்லாத்தையும் நீ மேலும் மேலும் சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னான். திருப்தி பிறக்காமை அப்படின்றது பகவத் சரித்திரத்துல திருப்தி பிறக்காமை அப்படின்ற ஒரு தன்மை அர்ஜுனன் இடத்துல இருந்தது. இதே தன்மையானது தசரதன் இடத்திலையும் காண கிடக்கின்றது. சந்திரகாந்தானம் ராமம் அதீவ பிரிய தரிசனம் ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டிசித்தாபகாரணம் என்று சந்திரகாந்தானம் ராமம், சந்திரனுடைய காந்தியை ஒத்ததான ஒரு முகம் படைத்தவன் ராமபிரான். ரூப ஔதாரிய குணைகி பும்சாம் திருஷ்டிசித்தாபகாரணம், ஆடவர்களுடைய மனத்தையும் கவரக்கூடிய ஒரு குணம் என்ன, ரூபம் என்ன, இதெல்லாம் அந்த ராமபிரான் இடத்திலே இருந்தது. அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்றால் கர்ம அபிதப்தா பர்ஜன்யம் இவ பிரஜாக, அதாவது கர்ம அபிதப்தா பர்ஜன்யம் ஹ்லாதயந்தம் இவ பிரஜாக. எப்படியானது கர்மத்தினால, இந்த வெப்பம் இருக்கு இல்லையா, கர்மம்னா வெப்பம். இப்ப இந்த சித்திர மாசம் வைகாசி மாசத்துல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எப்படி ஒரு கர்மம் இருக்கு. கர்மம்னா இந்த வெயில். கர்ம அபிதப்தாக, அதனால கொதிக்கப்பட்ட பிரஜைகள் பர்ஜன்யம் ஹ்லாதயந்தம் இவ, எப்படியானால் மழையானது அவர்களை மகிழ்விக்குமோ குளிர்விக்குமோ அதே போல ந ததர்ப்ப, இந்த தசரதனானவன் திருப்தியே அடையவில்லை. ந ததர்ப்ப சம் ஆயாந்தம், எம்பெருமான் இந்த தசரதனை நோக்கி வருகிறான். அவனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கே ஒழிய வந்தது போதும் அப்படின்னு அவனுக்கு தெரியலையாம். எப்படி ஆனாலும் இந்த கர்ம காலத்துல அடிப்பட்ட இந்த ஜனங்கள்லாம் மழை வேணும் வேணும் மேலும் மேலும் பொழியட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்களோ அதே போல இந்த நடை அழகு இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்றான் பெருமாள் திருமணியில் ஆழ்வார் என்ன சாதித்தார், வா போகுவா இன்னும் ஒரு கால் கண்டு போ அப்படின்னு வராங்க ராமபிரான். முன்னடக சேவிக்கிறான், மறுபடியும் பின்னாடி அனுப்பிச்சிடுறான், போ அப்படின்னு அனுப்பிச்சிடுறான், பின்னடக சேவிச்சிடுறான், மறுபடியும் கூப்பிடுறான், முன்னடக சேவிக்கிறான். திருப்தியே ஏற்படல அந்த தசரதனுக்கு என்று ததர்ப்ப சம் ஆயாந்தம் பஷ்யமானோ நராதிபகா என்று நராதிபனான அந்த தசரதன் மகாராஜன் இருக்கானே அவன் பஷ்யமானகா ந ததர்ப்ப, பார்த்து கொண்டிருக்கிற அந்த தசரதனுக்கு திருப்தியே ஏற்படல. அர்ஜுனனுக்கும் திருப்தி இல்ல, மேலும் மேலும் கேட்கணும் அப்படின்னு. தசரதனுக்கும் திருப்தி இல்ல, மேலும் மேலும் வடிவழக சேவிக்கணும் அப்படின்னு. ஆழ்வாரும் அப்படியேதான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டோடி உழிதொரும் அப்பொழுதைக்கப்பொழுதே என் ஆறாவமுதமே என்று ஒவ்வொரு க்ஷணந்தோறும் பகவத் அனுபவமானது ஆழ்வாருக்கு மாறிக்கொண்டே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறதுனால என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு க்ஷணமும் நவநவமான புதுசான அனுபவம், ஆழ்வாருக்கு திருப்தியே பிறக்காத ஒரு அனுபவம் என்று இப்படி ஒரு சாமியம் ஆழ்வார் திறத்தில் இருந்தது என்று. இவ்வாறாக பல ஞானிகளுடைய சாமியம் ஆழ்வாரிடத்துல இருக்கு என்று சொல்லி பிரஹ்லாதன் இப்படிதான் இருந்தான். பிரஹ்லாதனோட சாமியமும் ஆழ்வார் இடத்துல இருக்கு. பிரஹ்லாதனை பத்தி என்ன சொல்வார் மகரிஷிகள் புராணத்தில் என்ன சொல்றார்கள் என்றால், தர்மாத்மா சத்திய சௌச்சாதி குணானாம் ஆகரஸ்ததா உபமானம் அசேஷானாம் சாதுனாம் சதா பவத். தர்மாத்மா அந்த பிரஹ்லாதன் சத்திய சௌச்சாதி குணானாம் ஆகரஸ்ததா, சத்தியம் என்ன சௌச்சம் என்ன, சுத்தமா இருப்பான், மனசு சுத்தமா இருக்கும், சத்தியத்தை மட்டுமே பேசுவான். சத்திய சௌச்சாதி குணானாம் ஆகரஸ்ததா என்று இதுக்கெல்லாம் ஒரு ஆக்கரமாக இருப்பிடமாக அந்த பிரஹ்லாதன், எல்லா நற்பண்புகளுக்கும் இருப்பிடமாக அந்த பிரஹ்லாதன் இருந்தான். உபமானம் அசேஷானாம் சாதுனாமே சதா பவத்து, எப்பொழுதும் அவன் ஒரு உபமானமா இருந்தான். மற்றவர்களை காட்ட இவன் ஒரு உதாரணமாக இருந்தான், உபமானமாக இருந்தான். எல்லா சாதுகளுக்கும் அசேஷமான சாதுக்களுக்கும் இவன் உபமானமாக இருந்தான். அப்படின்னா பிரஹ்லாதனை போலதான் இந்த ஞானி, பிரஹ்லாதனை போலதான் மற்றொரு ஞானி அப்படின்னு எந்தெந்த ஞானிகள்லாம் இருப்பார்களோ அவர்களுடைய தன்மையெல்லாம் பிரஹ்லாதனிடத்துல இருந்தது. அதே போலதான் ஆழ்வாரும் பிரஹ்லாதனையும் உள்பட எல்லா ஞானிகளுடைய தன்மையானது ஆழ்வாரிடத்துல இருக்கு என்று இப்படி ஆழ்வாருடைய சாமியத்தை வர்ணித்தார் நம்பிள்ளை. ஆக போன உபன்யாசத்தெல்லாம் நம்ம என்ன பார்த்தோம்னா ஆழ்வாருடைய அந்த ஞானத்தினுடைய ஏற்றத்தை பார்த்தோம். இந்த உபன்யாசத்துல ஆழ்வார் மற்ற ஞானிகளுடன் எப்படி ஒப்பிடப்படுறார் என்பதை அனுபவித்தோம். மேற்கொண்டு இந்த திருவாய்மொழி விஷயத்துல சில கேள்விகள்லாம் எழ அதை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் போக்குறார்கள். ஏன்னா அந்த காலத்துல திருவாய்மொழியை சடக்கென ஒத்துக்கல, ஆழ்வாரையும் ஒத்துக்கல, திருவாய்மொழியும் ஒத்துக்கல. அதுல சில கேள்விகள்லாம் வர நம்பிள்ளை இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிறார் என்பதை அடுத்த உபன்யாசத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.